நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அற்புதமான பதிவு, நம்ம வீட்டில் தெய்வ சிலைகளை வைத்து வழிபடலாமா? அப்படி நம்ம தெய்வ சிலைகளை வைப்பதனால எந்தெந்த சிலைகளை நம்முடைய வீட்டில் வைத்து வழிபடலாம், நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு வித கஷ்டமாகவே இருக்குதா, ஒரு வித மன அழுத்தமாகவே இருக்குதா, திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தெய்வ சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் முறையாக அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஆனால் நம்ம வீட்டில் அரை அடி உயர இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை வைத்து வழிபடலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா தெய்வ சிலை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதாவது கருங்கல்லால் ஆனதாக தெய்வ சிலைகள் இருந்தாலும் சரி, பளிங்கு கல்லால் ஆன தெய்வ சிலைகள் இருந்தாலும் சரி, அதே போல் பஞ்சலோக சிலையாக இருந்தாலும் சரி, படிகலிங்க சிலையாக இருந்தாலும் சரிங்க, அந்த சிலைக்கு நம்ம முறையாக அபிஷேகம் ஆராதனைகளை நம்ம செஞ்சுட்டு வர வேணுங்க. நம்மள பெரும்பாலான ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் கடவுளுடைய திருவுருவ படமானது வைத்து வழிபடக்கூடிய முறை பெரும்பாலும் வழக்கத்தில் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெய்வ சிலைகளை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் வீட்டில் தெய்வ சிலைகளை வைத்து வழிபடலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. பொதுவாக நம்ம தெய்வ சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாதுங்க. ஆனால் அரையடி உயரம் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை நம்முடைய வீட்டில் வைத்து வழிபடலாங்க. அப்படி தெய்வ சிலைகளை நம்ம வழிபட வேணும் அப்படின்னா நம்ம தினமும் தவறாமல் அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்ய வேணுங்க. அதாவது பால், தயிர், பன்னீர், சந்தனம் போன்ற பொருட்களால் தினமும் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, வெறும் தண்ணீரை கொண்டாவது நம்ம தினமுமே அபிஷேகம் செய்ய வேணும். அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்ட வேணுங்க. நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்கு போதுமான நேரம் தினமும் அபிஷேகம் செய்யறதுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் முறையாக அபிஷேகம் செய்ய வேணுங்க. விநாயகர் சிலை வச்சிருக்கக்கூடியவங்க சதுர்த்தி அன்னைக்கும், சிவலிங்கம் வச்சிருக்கக்கூடியவங்க சோமவாரம் பிரதோஷ நாட்களும் கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேணுங்க. அதே போல் முருகர் சிலை என்றால் சஷ்டி கிருத்திகை திதியிலும் கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபட வேணுங்க. தினமும் சாமிக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைக்க வேணுங்க. அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சிலை சின்னதாக இருந்தாலும் சரிங்க, பெரிதாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த அளவில் உங்கள் வீட்டில் தெய்வ சிலையை வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு நித்திய நெய்வேத்தியம் செஞ்சு நீங்கள் வழிபட வேணுங்க. நீங்கள் வழிபடும் போது நெய்வேத்தியமாக பாலோ இல்லைன்னா ஒரு வாழைப்பழமோ வைத்து வழிபடலாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம். எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கற்கண்டு, பேரிச்சம்பழம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தினமும் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேணுங்க. அதே போல் நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்த பொருட்களான பால், கற்கண்டு, பேரிச்சம்பழத்தை நீங்கள் பல நாட்களுக்கு தொடர்ந்து நெய்வேத்தியமாக வைக்கக்கூடாதுங்க. நெய்வேத்தியம் எது வைத்தாலும் சரிங்க, குறைஞ்சபட்சம் 30 நிமிடம், அதிகபட்சம் அன்றைய நாளுக்குள்ளே அதை நீங்கள் எடுத்து விட வேணுங்க. சாமி படமோ சிலையோ அதற்கு அணிவிக்கக்கூடிய பூக்களை அடுத்த நாளே நம்ம எடுத்து விட வேணுங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புதிய பூக்களை கொண்டு சாமிக்கு நம்ம அணிவித்து அர்ச்சனை செய்ய வேணுங்க. அதற்கு முந்தைய நாள் பயன்படுத்திய பூ இல்லைன்னா காஞ்சி போன பூ இருந்துச்சுன்னா அதை சாமி படங்களின் மீதோ பூஜை அறை குப்பையிலோ வைத்திருக்க கூடாதுங்க. பூக்கள் காஞ்சிருச்சு அப்படின்னா எதிர்மறையான சக்திகளை ஈர்க்க தொடங்கி விடுமாங்க. இதனால் வீட்டில் தெய்வத்தன்மையானது குறைந்து கஷ்டமானது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் காய்ந்து போன பூக்களை வீட்டு பூஜை அறையில் வீட்டிலேயே வைக்கக்கூடாதுங்க, குப்பையில் எடுத்து போட்டு விட வேணுங்க.
ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம பிரார்த்தனை செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் நம்மளை தெய்வீகத்தோட இணைப்பதற்கும் புனிதமான இடமாக சொல்லக்கூடியது நம்ம வீட்டு பூஜை அறை தாங்க. வாஸ்துப்படி நம்ம வீட்டு பூஜை அறையை முறையாக அமைக்க வேண்டுங்க. இப்படி நம்ம அமைப்பதனால நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க, தெய்வ சக்தியானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வீட்டு பூஜை அறையை நம்ம அமைக்கும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேணுங்க. வாஸ்துப்படி ஈசான் கோணம் என்று அழைக்கக்கூடிய வடகிழக்கு திசையில் நம்ம பூஜை அறையை வைப்பது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் வடகிழக்கு திசை அப்படிங்கிறது மங்களகரமான திசையாகுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் இந்த திசையில் வைத்திருந்தீங்க அப்படின்னா தெய்வீக அதிர்வலைகளானது அதிகமாக இருக்குங்க. அதே போல் உங்களது பிரார்த்தனையின் போது உங்களுடைய கவனமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சில காரணங்களால பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் வடகிழக்கு திசையில் பூஜை அறையானது வைக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுதுங்க. அதற்கு என்ன பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சிறந்த திசையாக சொல்லக்கூடியது கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையாகுங்க. இந்த இரண்டு திசைகளிலுமே இயற்கையோடைய ஒளி மற்றும் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த திசைகளில் நீங்கள் பூஜை அறையை அமைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் தென்மேற்கு திசைகளில் வீட்டு பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க. ஏன்னா எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதே போல் நம்ம வீட்டு படிக்கட்டுக்கு கீழேயும் இல்லைன்னா குளியல் அறைக்கு பக்கத்துலேயோ பூஜை அறையை அமைக்கக்கூடாதுங்க. இப்படி அமைப்பதனால ஆன்மீக ஆற்றலை குறைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு பூஜை அறையில் கடவுளுடைய சிலைகளை வைப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. கடவுளுடைய சிலைகள் இல்லைன்னா படங்களை எதிர்கொள்ளக்கூடிய திசை ஒரு பெரிய பங்கை கொண்டிருக்குது அப்படின்னா சொல்லலாங்க. நம்ம வைக்கக்கூடிய சிலைகள் பார்த்திங்கன்னா கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையை பார்த்தபடி இருக்க வேணுங்க. அப்போ தான் நம்ம பிரார்த்தனை செய்யும்போது கிழக்கு நோக்கி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா அது ஞானத்தோடைய திசையாகுங்க. நம்ம எப்பயுமே தெற்கு நோக்கி சிலைகளை வைக்கக்கூடாதுங்க. அதே போல் தெய்வங்களை நம்ம நேரடியாக தரையில் வைத்து நம்ம வணங்கக்கூடாது. சுத்தமான உயர்ந்த மேடை இல்லைன்னா மர அடித்தளத்தை பயன்படுத்தி தாங்க நம்ம சிலைகளை வைக்க வேணும். நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய சிலைகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1-2 அங்குல தூரத்தில் வைத்து நம்ம வழிபட வேணுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் உடைந்த இல்லைன்னா துண்டு துண்டா இல்லைன்னா சேதமடைந்த சிலைகளை நம்ம வைத்திருப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையோடைய வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறை சதுரமாக இருக்கலாங்க, இல்லைன்னா செவ்வகமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி இருப்பதனால சமநிலை மற்றும் நிலைத்தன்மையானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒழுங்கற்ற வடிவம் இல்லைன்னா முக்கோண இடங்களில் வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் உயர்ந்தமான கூரைகளை வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையை அமைக்கும் போது பிரதான வாசலுக்கு நேர் எதிரில் பூஜை அறையை நம்ம அமைக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தூபக்குச்சிகள், எண்ணெய், புனித புத்தகங்கள், மணிகள் போன்றவற்றை பூஜைக்கு தேவையான பொருட்கள் என இந்த பொருட்களை நம்ம வீட்டு பூஜை அறையில் தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில் நம்ம சேமித்து வைக்கலாங்க. இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா சேமிப்பதற்கு ஏற்ற பகுதியாக சொல்லப்படுதுங்க. அதே போல் வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி ஓட்டத்தை தடுக்காதுங்க. வீட்டு பூஜை அறைக்கு பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை, கிரீன், மஞ்சள், வெளிர் நிறங்கள் போன்றவற்றை நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த வண்ணங்களை நம்ம பயன்படுத்தினால நம்ம வீட்டு பூஜை அறை அமைதியாகவும் பிரகாசமாகவும் இருப்பதை நம்மளால் உணர முடியுங்க. மேலுமே பூஜை அறைக்கு கருப்பு, கடற்படை நீலம் இல்லைன்னா அடர் சிவப்பு போன்ற அடர் நிறங்களை அடிப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அவை கனமான தன்மையாக கொண்டதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறை எப்போதுமே சுத்தமாக இருக்க வேணுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது சுத்தமான துணிகளை கொண்டு நம்ம துடைத்த விட வேணும். அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒட்டடை, தூசி இருக்காமல் நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க. பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் எப்பயுமே சுத்தமாக இருக்க வேணுங்க.
வாரத்துக்கு ஒரு முறையாவது பூஜை விளக்குகள் பூஜை பொருட்களை நம்ம சொத்தாக செய்ய வேணும். அதற்கு பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை புதுசாக வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம வழிபட வேணுங்க. நம்ம பூஜை அறையை சுத்தம் செய்யாமல் அப்படியே விளக்கேற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் விளக்கில் பாசி பிடிக்காமல் நம்ம பார்த்து கொள்ள வேணும். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு முறை பயன்படுத்தக்கூடாதுங்க. எண்ணெய் நிறம் மாறாமல் நம்ம பயன்படுத்திட்டு வருவது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.